தன்னை உலகினுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடென்று பாரதியாலும், தமிழ்நாடு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் என்று பாரதிதாசனும் புகழ்ந்த திருவள்ளுவர் தாழ்பணிந்து தமிழெங்கள் அடையாளம், குரலுங்கள் வழிகாட்டி, குரலினிது என்று உரையாட வந்துள்ளோம். சபையோருக்கு அன்பு வணக்கம். திருவள்ளுவம் தமிழ்மறை பொதுமறை முப்பால் தெய்வநூல் வாயுரை வாழ்த்தென திருக்குறளுக்கு ஏன் இத்தனை பேர்கள்? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளாக நூல் இருப்பதனால் திருக்குறளுக்கு இத்தனை பெயர்களாக இருந்திருக்கும் போல. நாயனார், முதப்பாவலர், தெய்வப்புலவர், பெருநாவலர், நான்முதன், பொய்யாமொழி புலவர், சென்னார் பொதார், இப்படி திருவள்ளுவருக்கும் அதிகமான பெயர்கள் ஏன்? 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் எழுதிய புலவராயிற்று. அதனால் திருவள்ளுவருக்கு இத்தனை பெயர்களாக இருந்திருக்கும். நான் அறிந்திருக்கிறேன். ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மனி, ஸ்பானிஷ், லத்தீன், ரஷ்யன், பின்னிஷ், நார்வேஜன், ஸ்வீடிஷ், இத்தாலி, செக், டச், ஹங்கேரி, போலிஷ் என 14 ஐரோப்பிய மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அருமை அருமை. நீங்கள் அறிந்தவையும் கேட்டவையும் அத்தனையும் உண்மை. ஐரோப்பிய மொழிகள் 14, ஆசிய மொழிகள் 14, இந்திய மொழிகள் 10 திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓ, இத்தனை சிறப்புகள் உண்டா? வேறுபடி நினைத்தாய் நீ? நடனம் செய்து போட்டியில் வென்றால் 100 யூரோக்களை பரிசாக வெல்லலாம் என்றல்லவா நான் நினைத்தேன். அடி வாங்க போகின்றோம் இமையா. இவ்வளவு நேர பதிவிலும் திருக்குறளை மனனம் செய்ய சொல்கிறார்களே, காரணம் இல்லாமல் இருக்குமா? அப்படியா? நமக்கு தானே தமிழை கற்பதே கடினமாக இருக்கும் போது வள்ளுவரின் மரபு தமிழ் எப்படி புரியும்? எனது திருக்குறளை படித்தால் அடி விழுவதை போல வலிக்குமா என்ன? ஏன் எப்படி கூறுகிறீர்கள்? அடி வாங்கத்தான் போகிறீர்கள் சாகித்யர். என்னிடம் அல்ல, திருவள்ளுவரிடம். 2 அடிகள் தான். ஆனால் திருக்குறளை படித்தால் வலிக்காது, வாழ்வை இனிதே வளமாக்கும். மரபு தமிழை பற்றி பேசினார் அஸ்விகா. நாம் பெண்மொழி பேசும் நாடுகளில் வாழ்கிறோம். அதனால் நாம் பேசும் மொழிகளும் சூழலும் பல கலாச்சாரங்களுடன் அமைந்திருக்கிறது. அதனால் நாங்களாகவே தமிழை கேட்பது கடினம் என நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் எமது ஒவ்வொரு அணுவிலும் தமிழ் நிறைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. சரி, நீங்கள் உண்மை கூறீர்கள். ஆனால் இந்த பிரெஞ்சு நாட்டில் தமிழால் நமக்கு இந்த நன்மை என்று கூறுங்களே. அதுதானே, விமானம் படைத்தோம், அண்டவெளி எங்கும் பறக்கிறோம், வேற்று கிரகத்திற்கு சென்று வாழ முடியுமா என ஆராய்கிறோம், தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கிறோம், செயற்கை நூல் செயலி கொண்டு உலக ஆள்கிறோம். இத்தனை அறிவியலையும் விஞ்ஞானத்தையும் கற்க ஆங்கிலமே போதுமாக இருக்கிறது. அறிவியல் கற்க ஆங்கிலம் இருக்கலாம், வாழும் இந்நாட்டில் பிரெஞ்சு இருக்கலாம், அண்டங்கள் கண்டங்கள் தாண்டி நாம் விண்ணில் பறக்கலாம். ஆனால் எமக்கென்ற அடையாளம் என்ன என்பதை மறக்கிறோமா கீர்த்தனா? ஓஹோ, உண்மைதான். சிறந்த கேள்வியும் அஸ்விகா, சிறந்த கேள்வியும் பதிலும் அஸ்விகா, கீர்த்தனா. அணுவை பிளக்கும் ஆற்றல் நம்மிடம் இருக்கலாம், அண்டங்கள் தாண்டி நாங்கள் விண்ணிலும் பறக்கலாம். ஆனால் பெற்ற தாயை விட உலகில் சிறந்த உறவு உண்டா? பெற்ற
குழந்தை பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை விஞ்சிய மருந்து உண்டா? அதுபோலவே எமது தாய்மொழியை விட சிறந்த ஓர் மொழியுண்டா? தாய்மொழிக்கு பழம்பெரும் மொழி, எமது தாய்மொழி பழம்பெரும் மொழிகளில் ஒன்றாக இருக்கிறதென்றால் அந்த மொழிக்கு சிறப்பு தருகின்றது திருக்குறள். ஓஹோ, உயிர்நிலையில் மனிதர் உயர்ந்து வாழ சிறந்த வழி சொல்லும் நூல்கள் எமது தமிழ் மொழியில் இருப்பதால் தான் தமிழ் எங்கள் அடையாளம் என்கிறோமா? நாடுகளை கடக்கும் போது கடவுச்சட்டை தானே கேட்கிறார்கள். அதுதான் நமக்கு அடையாள புத்தகம் என்று அல்லவா நான் நினைத்தேன். மடியுங்கள். இப்படித்தான் நம்மில் பலர் நினைக்கின்றோம். அதனால் தான் அடையாளம் தொலைத்தவர்களாகவும் வாழ்கின்றோம். சரி, உயிர்நிலை சேர்க்கை என்றால் என்ன? எனக்கு புரியவில்லை. ஓஹோ, உயிர்நிலை சிறக்க என்றால் இமையா கூறுங்கள். கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அருமை. பிழையற கற்க வேண்டும், கற்றபடி ஒழுக வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்கிறார் வள்ளுவர். அதாவது கற்றல் மட்டும் போதாது, ஒழுக்கமும் அன்பும் அறனுடனும் நாம் வாழ வேண்டும். அதுவே உயிர்களில் மனிதருக்கான மிகச் சிறப்பு என்கிறார் வள்ளுவர். ஓ, வேறு என்ன வள்ளுவர் கூறுகிறார்? 1330 குரட்பாக்கிலையும் கூறிக்கொண்டே இருக்க கேட்க கேட்க ஆர்வமாக தான் இருக்கும் போலையே. ஆம், நிச்சயமாக கீர்த்தனா. கடவுள் வாழ்த்தில் தொடங்கும் வள்ளுவர் அறம் பொருள் இன்பம் என்று பாடாத பொருள் இல்லை. இவ்வளவு மொழிகளையும் திருக்குறள் படிக்கிறார்களே, திருவள்ளுவர் இந்த கடவுளுக்கு வந்து கூடியிருக்கிறார். ஓ, அருமையான கேள்வி. திருவள்ளுவரை நாம் பொய்யாமொழி புலவர் என்று கூறவும், பொய்யாமொழி என்று திருக்குறளை புகழவும் காரணம் இதுதான். இத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள திருக்குறளை அனைவரும் கேட்கிறோம். ஆனால் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தில் எந்த மதத்தையும் எந்த சமயத்தையும் குறிப்பிடவே இல்லை. அதுதான் திருக்குறளின் மிகச் சிறப்புகளில் ஒன்று. ஓ, ஆனால் எங்கள் தெய்வ புலவர் வேறென்ன கூறுகிறார்? இதை சொல்வது இன்னா செய்யாமை இனியவை கூறல், கள்ளுண்ணாமை புலால் உண்ணாமை, கல்வி நட்பு அறங்கள் அத்தனையும், விருந்தோம்பல் காதல் இல்வாழ்வு, இப்படி அரசியல் போர் சமூக நீதி அத்தனையும் சான்றாண்மை அத்தனையும் கூறுகிறார் திருவள்ளுவர். ஓ, சுருங்க கூறினாலே இவ்வளவு உண்டா? மனன போட்டியில் நான் நன்மை என்பது நாம் எப்போதும் திருக்குறளை படிக்க வைக்க துளைத்தவர்களாக தூண்டுகிறாக இருக்கிறது. அதாவது புரிந்தது. அஸ்மிகாவுக்கு புரிந்தது. திருக்குறள் மனன போட்டி பற்றி அவர் பேசுகிறார். மகிழ்ச்சி. வாழ்வில் எந்த இன்னல் வரினும் வாழ வழி சொல்லவும், வாளெடுத்து போரிடாமல் சொல்லெடுத்து வாழ்வை நாம் வளமாக்கவும் தமிழில் இனிய நூல்கள் பலவுண்டு. அந்த வகையில் வானும் மண்ணும் காற்றும் குளிரும் இந்த மரம் செடி கொடிகளும் இயற்கையோடு இணைந்து வாழ்தலைப் போல தமிழர் நாம் ஒரே குணத்தவராக வாழ்வதற்கு திருக்குறளும் தமிழும் வழி சொல்கிறது. அப்ப அடுத்த முறை திருக்குறள் வளர போட்டிக்கு பங்கு பெற போகிறேன். ஆனால் திருக்குறளை நாம் படிப்பது மட்டும் செய்யலாமே, அதற்கு ஏன் போட்டி? மிகச் சிறந்த கேள்வி சாகித்யர். பள்ளிக்கூடம் தொடங்கியதும் நீங்கள் பிரெஞ்சு மொழியில் கவிதைகளை மனனம் செய்ய தருகிறார்களா இல்லையா? ஆம், நிறைய போயசி கவிதை மனனம் செய்திருக்கிறோம். ஆனால் நீங்கள்
ஒரு கவிதையை பிரெஞ்சு மொழியில் உடனே கேட்டால் கூறுவீர்களா? அச்சச்சோ, அதெல்லாம் நிலவில் இல்லை. ஆனால் என் அம்மா சின்ன வயதில் மரணம் செய்த குரலை இன்றும் சொல்லி தருகிறாவே. கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது நாங்கள்தான். ஏன் நமக்கு மரணம் செய்யும் ஆற்றல் இல்லாமல் போனது? ஏன் நாம் உடனேயே மறக்கின்றோம்? இன்று தமிழர் நமது உணவு பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டது. வாழ்வியல் முறைகளும் மாறிவிட்டது. வேலை சுமையே இல்லை என்றாலும் இந்த கைத்தொலைபேசி ஒன்றே எம்மை வேலைப்பளுவில் விழுத்தி விடுகிறது. ஆக பல நோய்களின் தாக்கங்களும் கூறிவிட்டது. ஆழ்மன ஆற்றலும் தியான உணர்வும் எம்முள் குறைந்து செல்கின்றது. அதனால் நேற்று மரணம் செய்ததை இன்றே மறந்து விடுகின்றோம். அப்போ இப்போட்டிகளாவது எம்மை திருக்குறளையும் எமது தமிழ் சார்ந்த மொழிகளையும் மரணம் செய்து அது பற்றி அறிய உதவுகின்றதல்லவா? ஆம், மரண போட்டி எம்முள் ஆழ்ந்த மரண போட்டி திருக்குறளை நாம் படிப்பதனால் எம்முள் ஆழ்ந்த மனநிலையில் திருக்குறள் எமக்கு மரணமாகின்றது. அது வாழ்நாள் முழுவதும் எமக்கு வழிகாட்ட உதவியாக இருக்கின்றது. மேலும் மரண போட்டியால் என்ன நன்மை? எமக்கு வெற்றி தோல்விகளை மதிக்க நாம் கற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமின்றி கல்வி நிலை தகுதி தாண்டி பல திறமைகளை வளர்க்கவும் அது உதவி செய்கின்றது. ஆக இந்த திருநாவுக்கரசு மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் முன்னெடுத்துள்ள திருக்குறள் மற்றும் அறிவுத்திறன் போட்டிகளில் இன்றே ஒவ்வொரு வருடமும் பங்கு பெற்றுவதற்கு இன்றே மாணவர்கள் நீங்கள் தயாராகுங்கள். நாளொரு குறளாக அதை படிக்கத் தொடங்குங்கள். தமிழோடும் தனித்தமிழ் மொழியோடும் திருக்குறளோடும் எம் வாழ்வை அழகாக்குவோம். தமிழின் வாழ்க தமிழ், வளர்க அதன் புகழ். நன்றி, வணக்கம்.